வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியாக பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் செய்கிற மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு ஒரு மசாலா வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் லேசாக வதங்கியிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/2 கிலோ வெள்ளை கத்திரிக்காவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காவை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவோட கலர் லேசாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அப்படியே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு புளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதும் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை இது கூட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக தெரியறதுனால கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த குழம்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷமாக இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதில் போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டோம்னா இந்த குழம்புலேருந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.